பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த அரசாங்கத்துல? சுத்தமாக மோசமா இருக்குங்க. சரிங்களா, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறதே இல்ல. வயசான 60 வயசு 70 வயசு கிழவிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, 10 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. நம்மளுக்கு இதை பார்க்க பார்க்க இந்த ஆட்சி நம்மளுக்கு வேணுமாங்கிறத விட நம்மளே போய் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிடுறோம். வேற நாங்க இருகூர்ல இருந்து வர்றோங்க. இருகூர் மகளிர் அணி பேரூராட்சி தலைவர் என் பேர்ல தாங்க, அவங்க அங்குல தாங்க. இப்ப இந்த பெண்களுக்கு வந்து இந்த சமுதாயத்துல பாதுகாப்பே இல்லைங்க, சுத்தமா பாதுகாப்பு இல்லாம இருக்குது. இப்ப வந்து மறுபடியும் திருப்பி அம்மா ஆட்சி வந்தா மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு சுத்தமா சரியில்லைங்க. சட்ட ஒழுங்கு நல்லா இல்ல, எந்த இதுலயுமே இல்லைங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதே மாதிரி மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க இலவச பஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மத்தது என்ன பண்ணாங்க? ஆனா அண்ணா திமுக ஆட்சியில தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணோம். ஆனா இவங்க என்ன நல்லது பண்ணான்னு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. பஸ் மட்டும் தான் அவங்க விட்டுருக்காங்க, அந்த பஸ் பிரயோஜனம் இல்ல. டவுன் ஹால் வரைக்கும் தான் அது. நீங்க பழனி போனோம் நம்ம காசு கொடுத்தா போகணும், சரிங்களா? ஆனா அதுல நமக்கு பிரயோஜனம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அவங்களுக்கு தான் மதிப்பு, எங்களுக்கு மதிப்பே இல்ல. அந்த மாதிரி எங்களோட ஆட்சியில நாங்க எல்லாத்துக்குமே பெண்களுக்கு முதலிடம் கொடுத்தோம். இவங்க இது மதுரையில கற்பழிப்பு நடந்துச்சா, ஒரு பொண்ணு இறந்துருச்சா, இப்ப அது நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துருச்சா? இப்ப என்ன நடக்குது? இப்ப இந்த ஆட்சி நல்லா இருக்குதா? நல்லா இல்ல. அதனால எல்லா மக்களும் பிச்சைக்காரிக்கும் கூட பாதுகாப்பு இல்லைங்க, அவங்களையும் கூட விட்டு ஒண்ணுங்க. இனி வருங்காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தா மட்டும்தான் மகளிருக்கு பாதுகாப்பு, நாட்டுக்கும் நல்லது. எங்க ஆட்சி வந்தா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவோம், ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மைங்க. இப்போ 2017ல அதிமுக எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில இருக்கும்ல, கோயம்புத்தூர் வந்து பாதுகாப்பான இடம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பானது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. இப்ப இல்லைங்களே, இல்ல. எதனால நினைக்கிறீங்க? ஆட்சிதாங்க. அவங்க டிஎம்கே காரங்க அப்படி பண்றாங்கல்ல. இப்ப இவ்வளவு நடந்துச்சு, இத பத்தி யாராவது அவங்க கேட்டாங்களா? இல்ல. அவங்க ஆட்சியில பண்ணாங்களா? நேத்து, அதாவது முந்தா நேத்து நைட்ல இருந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஓடுது. இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாங்களா சொல்லுங்க? நம்ம அதாவது நம்மளும் பெண்கள் வச்சிருக்கோம், எல்லா வீட்லயுமே பெண்கள் இருக்காங்க. நாளைக்கு நம்ம அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நம்மளுக்கு வருமா? முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா ஆட்சியே இல்ல. ஆட்சி இல்ல, ஜெனரலாவே பாதுகாப்பு வேணும். இப்ப எல்லாருமே எப்படி வெளியில போவீங்க? சின்ன பொண்ணுங்களா யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு அதுவே இல்ல, அப்ப என்ன இவங்க ஆட்சி நடத்துறாங்க? இப்ப அதிமுக அடுத்த வருஷம் வரதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? கண்டிப்பா அது எங்க அண்ணன் வேலுமணி அண்ணன் இருக்கிற மட்டும் ஆட்சி மாறவே மாறாதுங்க. கோயம்புத்தூர்ல கண்டிப்பா இவங்க வரணும். ஏடிஎம்கே வந்தா மட்டும்தான் நல்லா இருக்குங்க. எங்க ஊர்ல எம்எல்ஏ விபி கந்தசாமின்னு எல்லாமே பண்ணுவாரு, சூலூர் ஒன்றியம். ஆனா அவங்க யாரு பண்றாங்கன்னு கேளுங்க பாப்போம். டிஎம்கேல பண்ற கால இல்ல. சாந்திமதி தோப்பாசோகன் அந்த அக்கா பண்ணுவாங்க, தலைவர் எல்லாருமே எங்களுதுல எந்த பிரச்சனைனாலும் அந்த ஃபர்ஸ்டா நிப்பாங்க, நல்லதுக்கு நிப்பாங்க, கெட்டதுக்கு நிப்பாங்க. ஆனா அவங்க ஆட்சியில ஃபேமிலியா வந்து நிக்க மாட்டாங்க. எங்க கட்சியில ஃபேமிலி எங்க ஊர்ல பஞ்சாயத்து போனா எங்களுக்கு எல்லாம் மதிப்பே இல்லைங்க. இருகூர் பஞ்சாயத்து மதிப்பு இல்ல, மதிப்பே இல்ல. எங்க ஆட்சியில நாங்க சரிசமமா எல்லாத்தையும் நடத்தணும், ஆனா அவங்க அப்படி இல்ல, சரிசமமா நடத்துறது இல்ல. எங்களது எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் தலைவர் எல்லாமே எங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2020 வரும். நாங்க அதுக்கு எல்லாமே பண்ணுவோம். முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்குங்க. பெண்கள் சப்போர்ட் கண்டிப்பா.